மக்களே, இந்த அறப்பைத்தியத்தை பத்தியும் நம்மளுடைய நெல்சன் அண்ணன் அடிச்ச பெல்ட்டியை பத்தியும் தமிழ்நாட்டில் நடக்கூடிய அநீதிகள், குறிப்பாக கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய கிருஷ்ணகிரிக்கு வந்து சேரக்கூடிய அந்த தண்ணீர் பிரச்சனையை பத்தியும், முக்கியமா இன்னைக்கு பட்டா இல்லாத வீடுகள் வந்து இடிக்கப்பட்டு மக்கள்லாம் தெருவில் நிக்கிறாங்க. அதை பத்தியும், இந்த ராமையன்பட்டி கிராமத்துல குப்பை கிடங்கு, அது மட்டும் இல்லாம கேரளாவுடைய கம்பெனி வந்து இந்த கழிவுகளை வந்து அரைச்சு அது மூலியமாக மக்களுக்கு ஏற்படும் விளைவுகள், மக்கள் பாதிக்கப்படுறது, அதை பத்தியும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, இந்த அருகா பாருங்க, அறப்பைத்தியம் அறவேக்காடு, இந்த அறவேக்காடு அளப்பற தாங்க முடியல. திமுக பத்தியே பேசியிருக்காங்க ஒழிய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. ஏண்டா, நான் என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, திமுகவை அடிச்சாச்சு, ஒழிச்சாச்சு, வீட்டுக்கு அனுப்பியாச்சு, குளத்தூர்லயே ஸ்டாலினை தோக்கடிச்சாச்சு. ஏன்னா அதுதான டார்கெட்டு. திமுக வெளியேற்றியாச்சுல, திமுக ஆட்சியை கவுத்தியாச்சுல, திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சுல, அப்புறம் ஏன்டா மறுபடிக்கு திமுகவே அடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஏண்டா அறப்பைத்தியமே, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கடா, அறப்பைத்தியம் அதை பத்தி பேசுடா. ஏன்னா கர்நாடகாவில இருந்து கிருஷ்ணகிரிக்கு வரக்கூடிய தண்ணி ஏன்னா எவ்வளவு கேவலமான முறையில வெளியாகுது, எவ்வளவு முறைகளோட வெளியாகுது. அது நிலத்துல பாயும் போது நிலம் நஞ்சாகுது. பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அந்த நிலத்தடி நீர்ல இருந்து முறையா கக்குது. அது மூலியமா காரத்தன்மை அதிகமாகி ஆக்சிஜன் கம்மியாகி மீன்லாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் தண்ணி இல்லாம போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களாடா? உங்க வாயில என்ன வாழைப்பழம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பட்டா இல்லாத இடங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பரப்புரையில பட்டா இல்லாத மின் இணைப்பு வீட்டு வரி செலுத்தி இருந்த அந்த வீடுகளுக்கு பட்டா முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சட்டப்பூர்வமான மின் இணைப்பு வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். முறையான மாற்று நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இன்று கல்லாங்குட்டு பகுதிக்கு சென்ற அலுவலர்கள் காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் வீடுகளை இடித்தனர். ஆனா அண்ணனுடைய ஆட்சி காலத்துலதான் வீடு எல்லாம் இடிக்கப்படுகிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? வாயில வாழைப்பழத்துட்டு உட்காந்துருக்கீங்களா? இந்த கேரளாவுடைய அந்த கழிவு ஃபேக்டரி, ஏன்னா அது மீன் தீவனம் சொல்றாங்க, அது தயாரிக்கூடிய இந்த ஃபேக்டரி, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உட்கார்ந்து போராடுறாங்க, அதை சுத்தி வந்து குப்பையில கொட்டுறாங்க. அந்த குப்பை குரங்குனால வந்துகிட்டு ஏற்படக்கூடிய மாசு, அதனால பிரச்சனைகள், அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களாடா? வாயில வாழைப்பழம் வச்சுட்டு இருக்கிறாடா? உயிருக்கு ஆபத்தான அபாய கட்டத்துல நாங்க இருக்கோம். கேரளால, ஆந்திரால இந்த திமுக பண்ற அந்த பிரச்சனையே பேசிக்கிருப்பீங்களா? திமுக பிரச்சனை பண்ணி மாத்தியாச்சு. திமுக தூக்கி வீசிட்டு தானே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் உட்கார வச்சிருக்கோம். அதையே மறந்துட்டீங்களா? கோமாலையா இருக்கிறிய. இன்னைக்கு கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேரக்கூடிய அந்த தண்ணி அந்த கிருஷ்ணகிரி டேம்ல இருந்து வெளியாகுது. பாக்குறதுக்கு நெஞ்சு பதறுது. அவங்க கழிவு நீரை பூரா தேக்கி வச்சிருக்காங்க. அவங்க கழிவு நீரை பூரா தேக்கி வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு தண்ணி திறந்துடுவாங்களோ அந்த தண்ணியோட துணியா கலந்து விட்டுறாங்க. அந்த ரசாயனங்கள், அந்த ரசாயன கழிவு இதெல்லாம் சுத்திகரிச்சு என்ன வெளியாக்காம அப்படியே திறந்து விட்டு அது முங்கும் முறையமாக முறையா தள்ளி பறக்குது. அப்படி வரும்போது நம் தண்ணி குடிக்கிறதுக்கு தகுதியானதா இருக்குமா? விவசாயத்துக்கு தகுதியானதா இருக்குமா? மனுஷன் மட்டும்தான் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கோமா? அந்த தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்கள், அந்த மீன்கள் இதெல்லாம் செத்து மிதக்குது. அதெல்லாம் பார்த்து நெஞ்சம் பதறலையா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய டிவிக்கே தான் வந்துகிட்டு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஏன் நீங்க கர்நாடகா எதிர்த்து இந்த ஏன் நீங்க திறந்துட்டு ஏன் நீங்க கேள்வி கேட்கல? தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் இது குறித்து வாய் திறக்கல? கர்நாடகாவில இது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய பிரச்சனை. கடந்த எலெக்ஷனோட அந்த பரப்புரையோட சீமான் வந்து படிச்சு சொன்னாரு. படம் போட்டு காமிச்சு அழுதாரு. என்ன அப்படின்னா, இந்த பாருங்கடா, இதை வந்து திறந்து விடுறாங்க நம்மளுக்கு. இது வந்து இந்த தண்ணி வந்து நிலத்துல பாய்ஞ்சுன்னா நிலம் வந்துகிட்டு நஞ்சா மாறிடும். அதுல விளையக்கூடிய அந்த அரிசி பருப்பு எல்லாமே நஞ்சா மாறிடும். ஏன்னா நம்மளுக்கானது மட்டும்தான் வந்துகிட்டு இந்த பூமியா? எத்தனை லட்சக்கணக்கான ஏன்னா ஆடு மாடு குருவி கொக்கு இதெல்லாம் குடிச்சு சாகுது அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு பதறினாரு. ஆனா நம்ம யாருமே சீமான்னு சொன்னதா கேட்கல. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே டார்கெட்டு டிவிக்கே ஆட்சியை கட்டில உட்கார வைக்கணும். ஏன்னா அதே நோக்கத்துல மட்டும்தான் நம்ம வந்து செயல்பட்டு நான் உட்பட அனைத்து பேருமே வந்து டிவிக்கு வாக்கு செலுத்தி இன்னைக்கு ஆட்சி உட்கார்ந்துருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? மத்த அமைச்சர்கள் மத்த பேர் பேசுற மட்டும் பேச, நீங்க தான் பேசணும். உங்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்திருக்கோம்.
யாருக்கு வாக்கு செலுத்தல? ஏன்னா இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சருக்கோ இந்த புஷியானந்துக்கோ இவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தல ப்ரோ. உங்களுக்கு மட்டும்தான் நாங்க வாக்கு செலுத்திருக்கோம். உங்களுடைய முகத்துக்காக தான் வாக்கு செலுத்திருக்கோம். நீங்க தான் கேட்கணும். நீங்க வாயை திறந்து கேளுங்க. கர்நாடகாவுக்கு எதிராக பேசுங்க. நீங்க ஒரு அறிவிப்பை விட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய தலைமையில ஒரு போராட்டம் கர்நாடகாவை எதிர்த்து அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே தெரியும் பார்க்கணும். தமிழ்நாடு உங்களுக்கு சலிட்டு அடிக்கும். ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. உம்முண்டே இருந்தீங்கன்னா சாதிச்சிட முடியுமா? உசுப்பேத்திரம் உம்முன்னு கடுப்பேத்திரம் கம்முன்னு இருக்கிறதுக்கு இது வந்து சினிமா இல்ல, ரியல். இதான் பல முறை சொல்லிட்டேன். வாயை திறங்க. தமிழ்நாடு வந்து அநீதியினால மூழ்கிட்டு இருக்கு. நீங்க வாயை திறந்து நீங்க தான் பேசணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தேர்தல் பரப்புரையில என்ன சொன்னீங்க? பட்டா இல்லாத மின் இணைப்பு உள்ள அந்த வீட்டு ரசீது உள்ள அந்த நிலங்களுக்கு வந்து பட்டா முறைப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு பாருங்க கதறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் நீங்க பாக்குறது இல்லையா? கதறாங்க, கதறி அழுகுறாங்க. வீட்டு அடிச்சுட்டு அவங்களுக்கு டைமே கொடுக்கல. வேற வீடு காலி டைமே கொடுக்கல. ஏன்னா புல்டோசர், அதாவது அந்த ஊபியில தான் வந்துகிட்டு, அதாவது உத்தரப்பிரதேசலாம் வந்துட்டு புல்டோசர் ஆட்சி நடக்கும். இங்க வந்து புல்டோசர் ஆட்சி நடக்குதா? ஒரு டைம் கொடுக்க மாட்டீங்களா? டைம் கொடுக்காம அந்த வீட்டுல இருக்கிற அனைத்து பொருட்களையும் தெருவில் வச்சுட்டு ஜேசிபி வச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இடிக்குது வீடுகளை. வாழ்ற மனுஷன் இல்லையா? உங்களுக்கு வாக்கு செலுத்த தானே வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க என்ன சொன்னீங்க? பட்டா முறைப்படி தரும்னு சொன்னீங்கல்ல. அப்ப ஏற்கனவே வந்த அந்த ஆணையாக இருந்தாலும் நீங்க அதை தடுத்து நிறுத்தி இருக்கணுமா, நிறுத்தக்கூடாதா? அது உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சா வரலையா? அப்ப உங்களுக்கு கவனத்துக்கு வரல அப்படின்னா என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? உங்களுடைய கவனத்துக்கு வந்துதான் இடிச்சாங்க அப்படின்னா அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியில என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராமையன்பட்டியில வந்து மக்கள் அதிக அளவுல பாதிச்சிருக்காங்க. கேரளாவினுடைய ஒரு ஃபேக்டரி அவனுடைய நிலத்துல அதை வச்சா மக்கள் எதிர்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கொண்டு வந்து என்ன அந்த ஃபேக்டரியை வச்சு அங்கே சாகக்கூடிய ஆடு மாடு கோழி இதனுடைய கழிவுகளை அரைச்சு அதுக்கப்புறம் அந்த மீன் தீவனமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரினால அதை அரைக்கும் போது அதிகப்படியான துர்நாற்றம் ஏற்படுது. அங்க பக்கத்துல வாழ முடியல, எங்களால வந்து சுவாசிக்க முடியல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படுது, அறுப்பு ஏற்படுது, சுவாச கோளாறு ஏற்படுது அப்படின்னு பல முறை கமெண்ட் பண்ணி செவி கொடுத்து கேட்கல. அதனால இன்னைக்கு அந்த மக்கள் வந்து பல்வேறு வகையில போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சுத்தி இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு, அந்த கிடங்குனால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன்னா அவங்களும் வாழவே முடியல, ஊரை தான் நான் காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் போராடி கொதிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? உங்களுடைய பார்வைக்கு வந்துச்சா இல்லையா? நீங்க யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறது இல்லையா? இந்த சாட்டை துறைமுகன் பேசுனதெல்லாம் கரெக்டா பார்த்து நீங்க மேடையில பேசினீங்களே, இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க தானே? அப்ப உங்களுக்கு வந்திருக்கு தானே? இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க தானே? யூடியூப்லாம் நீங்க பாப்பீங்க தானே? அவ பார்த்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆட்சிகள் மாதிரி அப்படியே புழு மாதிரி மண்புழு மாதிரி ஊறிப்பு இருக்கிறதுக்கு தான் உங்களை அங்க தேர்ந்தெடுக்கல. உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நீங்க வந்து உடனுக்குடன், ஏன்னா இந்த மதுரை படத்துல கலெக்டரா கையில போனை வச்சுட்டு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க இல்லையா? அத மாதிரி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. ஏன்னா தமிழன் படத்துல ஒரு வழக்கறிஞரா இருந்து நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க இல்லையா? அது மாதிரி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க உட்கார வச்சிருக்கோம். நீங்க அசம்பந்தமா மந்தமா வாங்க வந்து கடந்த ஆட்சியாளர்கள் மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களை மாதிரியும் எடப்பாடி அவர்களை மாதிரியும் வந்துகிட்டு அப்படியே புழு மாதிரி அப்படியே மௌனம் சாதிச்சு அப்படியே மெதுவா தான் நாங்க ஆட்சி நடப்போம் அப்படின்னா இது மாற்றமா? அதனால பட்டா இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீடுகள் இடிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சமாச்சும் உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு மாற்று இடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறமா வந்து வீடுகளை இடிங்க. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம கேரளாவினுடைய அந்த கம்பெனியான அந்த கழிவு ஃபேக்டரி அப்புறப்படுத்தி ஏன்னா அவங்க ஊருக்கே விரட்டி அடிக்கணும், அதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமான பிரச்சனை கூடிய கர்நாடகாவில இருந்து வெளியாகக்கூடிய அந்த தண்ணீர் அது எப்பவுமே வருடம் மோசமான நிலைமையில இந்த மாதிரி கேவலமான நிலைமையில தான் வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்க வன்மையா கண்டிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து இந்த காணொலி மூலமாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போகுமா போகாதான்லாம் தெரியல. இதை வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய பார்வைக்கு போகிற வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அறப்பைத்தியம் அறமண்டல்லாம் ஒரே திமுக போராட்டமா பாடியிருக்காம நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க. சரியா? உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, வாயில வர மட்டும் இல்ல அதான் வாழைப்பழம் கூட தயாரிக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஏன்னா பேச தெரிஞ்சா பேசு, இல்லாட்டினா வந்துட்டு சேனலை முடிச்சுட்டு வேலையை பாரு.
மக்கள் பிரச்சனைகளை பேசுங்கப்பா, மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான், மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பத்தி பேசுங்க. இன்னைக்கு நம்மளுடைய நெல்சன் அண்ணன், நான் முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட், முன்னாடியே பேச வேண்டியது, இன்னைக்கு நம்மளுடைய நெல்சன் அவங்களே இன்னைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பாளராக, ஏன்னா திமுகவுக்கு எதிரான வீடியோக்கள் தான் பதிவிட்டு இருந்தாங்க. முக்கியமா அந்த நம்மளுடைய டிவிகேக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக, முழுக்க முழுக்க சப்போர்ட்டா தான் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரே மாறிட்டாரு. அவர் தூக்காத செம்புல டிவிகேக்கு நானும் தான் செம்பு தூக்கணும், எல்லாருமே தூக்கணும். ஆனா இன்னைக்கு நெல்சனே மாறி போறாரு. என்னன்னா அவர் பேச கரெக்ட். யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன நடக்கூடிய நல்லதா பேசுங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பையும் பேசுங்க. ஏன்னா அப்பதான் ஒரு நடுநிலையோட நீங்க எல்லாம் நடந்துக்கிட்டாதான் நாடு உருப்படும். இன்னைக்கு அந்த நெல்சன் அவர்கள் பேசின அந்த காணொலி எல்லாம் இன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக பேசினாரு. ஆனா இன்னைக்கும் திமுகவுக்கு ஆதரவால யாரும் பேசல, அவர் பேசல. ஆனா இன்னைக்கு ஏன்னா திமுக மட்டும் இல்ல, டிவிக்கு கூடிய அந்த குற்றங்கள், அந்த தப்புக்கள் அது எல்லாமே தட்டி கேட்கிறாரு. அப்படிதான் இருக்கணும். ஒரு நூலகம் அப்படின்னா நடுநிலையோடு செயல்படணும். ஏன்னா அதை விட்டுட்டு ஒரே ஆளுக்கு சொம்பு தூக்குனா டிவிக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குவேன், சொம்பு தூக்குனா திமுக மட்டும்தான் சொம்பு தூக்குவேன் அப்படின்னா அதுக்கு பேரு வேற. சரியா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நியாயத்தோடு, நேர்மையோடு, குறைந்தபட்சம் அறனோடு பதிவிடுங்க. திமுக மேல தப்பு இருக்கு அப்படின்னா திமுக ஆட்சியை அகற்றி இருக்கு. சரியா? மறுபடிக்கு திமுகவை குறை சொல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய கட்சியில உங்களுடைய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வர போது, எதை தடுக்க போகுது, எதை கொடுக்க போகுது மக்களுக்கு அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நான் பேசுற கட்டாயத்துல இருக்கோம். நானும் வருவேன், தனி ஒருவனாய்